ஹீரோ வந்து எங்க பொண்ணை காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்குள்ள அப்படி நின்றுட்டு இருக்காரு. திடீர்னு கதவு திறக்குது. யாருன்னு பார்த்தாக்கா இவரோட ஒய்ஃப், அவங்க சின்ன பையன். அவங்க 2 பேரும் வராங்க. வந்த உடனே 2 பேரும் பார்த்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சி 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஒய்ஃபுக்கு வந்து டவுட் வருது. அவனை பாக்குறாங்க. பார்த்தா அவன் கால்லாம் சேரு, கையெல்லாம் அடிபட்டிருக்கு. அதை பார்த்து இங்க என்ன நடக்குது அப்படின்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், என் பொண்ணு விட்டு வர எனக்கு மனசுல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினி சொல்லுது, என்ன சொல்றீங்க, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சின்ன பொண்ணு கதவு திறந்துட்டு வருது. அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இறந்த போன அவங்க பொண்ணு உயிரோட அங்க வந்து நின்று இருக்கு. ஆனா அது அவங்க பொண்ணு கிடையாதுன்ட்டு அவங்களுக்கு தெரியுது. அது வந்து கட்டி பிடிச்சிக்குது. அவங்கள கட்டி பிடிச்சுன்னு அதால கட்டி பிடிக்க முடியல அவங்க பொண்ணு. ஏன்னா அதால உணர முடியுது. அது கியூட்டிஸ் எல்லாமே அதை பார்க்கும்போதே தெரியுது அதுக்கு அது அவங்களோட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு இந்த சின்ன பையன் தம்பியை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு அங்கிருந்து மேலே வராங்க. குழந்தைய கலத்திட்டு கதவு சாத்திட்டு பயங்கரமா அவங்க வீட்டுக்கார போட்டு தட்டிக்கிற கத்துது. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, இது நம்ம இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.